நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூரில் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 1002வது வீடியோ. இந்த 1002வது வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பரமாச்சாரியனுடைய அருளுரையில் ஒரு முக்கியமாக விநாயகுனின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த காமாட்சி அம்மனை பற்றி பார்க்க போகிறோம் மெயினாக. ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த சப்ஜெக்டு, நேற்று பேசியிருந்த அரியத்துறை பற்றி சொல்லியிருந்தேன். இதை பற்றி சொன்னேன். அரியத்துறை ஆல்ரெடி பின்ன கார்த்திகை 4வது சோமவாரம் 8ஆம் தேதி வருது. அதுக்கு ஸ்ரீ பிரசாத்ன்ற புக் பண்ணி கொடுத்துட்டாரு எனக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ்டு. அதே மாதிரி திருப்பதி நகர் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு திரு விவேக் சர்வேஸ்வர் அவர் எடுத்துட்டார் பொறுப்பை. இது ரெண்டுமே ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். 17ஆம் தேதி இந்த மாதம் நவம்பர் மாதம் திருமால் முருகன் ஆலயத்தில் கார்த்திகை முதல் சோமவாரம் நடக்கப்படுது. 4வது சோமவாரம் அரியத்துறை நடக்கிறது. ஸோ அப்போ தான் ருத்ரன் ஸ்ரீனிவாசன் கேட்டார், அங்கே போகிற மாமா போன வருஷம் பண்ணமே நம்ம மேல் முதலம்பேடு உண்டா ஆதி கைலாசநாதர் கோவிலுக்குன்னாரு. இல்லை இது வரைக்கும் யாரும் புக் பண்ணல பண்ணுறேன். ஸோ பெண்டிங் ஒன்றே அதுதான் இருக்குது. ஸோ யாராவது பண்ணணும் விரும்பினால் அதுக்கு ஸ்பான்சர் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. கார்த்திகை சோமவாரத்தில் ஒரு பழமையான சிவாலயம், ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முற்பட்டது. மரத்துள்ள போய் பூந்துட்டார் அவர். மரமே கைலாசநாதரை மூடி இப்படி இருக்கும்போது அதை பக்தவச்சருடைய பெயரான பகவான் ஒருத்தர் பாதி பண்ணி அடி விட்டு போயிட்டார். திரு மோகன் குறிச்சி தான் எடுத்து பண்ணி 1 கோடி ரூபா கிட்டத்தட்ட கலெக்ஷன் பண்ணி அந்த இதை கம்ப்ளீட்டாக எடுத்து கட்டி ஊரில் பெருமாள் கோவில் அதையும் எடுத்து கட்டினார். புதிதான சன்னதியெல்லாம் கட்டி நவக்கிரகம்லாம் இல்லாங்க அதெல்லாம் ஏற்படுத்தினார். அப்புறமா வெள்ளி தேவை சேனாசமே சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தனியாக கட்டினார். அப்புறமா பிள்ளையார் கோவில் தனியாக கட்டி கொடுத்தார். பெரிய நந்தி மண்டபம், பெரிய நந்தி ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். இதெல்லாம் அவர் பண்ணார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அதுக்கப்புறமா நான் 2-3 அபிஷேகம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நாங்கள் ருத்ராபிஷேகம் ஏற்பாடு பண்ணிட்டு இப்போது 8ஆம் தேதி அங்கே போகிறதுனால, டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி அரியத்துறை போகிறதுனால அன்றைக்கே கூட அங்கே பண்ணிக்கலாம். 4வது சோமவாரம். அடுத்த அடிக்கடி போயிட்டு கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒரே நாள் 2 கம்பைன் பண்ணிக்கலாம். இந்த சமயக்காரெல்லாம் வர்றதுனால ஸோ 2 இடத்துலையும் பிரசாத் டிஸ்ட்ரிபியூஷன் ஈஸியாக இருக்கும்ண்டு. ஸோ கிட்டத்தட்ட மாதிரி பரவாயில்லைக்கெல்லாம் அவளுக்கு போஜனத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். சுவாமிக்கு உண்டான பிரசாதம் பண்ணணும். காஃபி கிஃபி ஏற்பாடு பண்ணணும். இப்போ வேஷ்டி வாங்கி தரணும். வஸ்திரங்கள் தானம் பண்ணால் பிராமணாளுக்கு நல்லது. அவளை பேதம் பிடிச்சவா. ஸோ ருத்ரபாராயணம் பண்ணுறவா, சுவாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணுவா. ஸோ அதனால் கிட்டத்தட்ட மொத்த செலவு மேல் முதலம்பேடும் எடுத்தால் ஒரு கட்டாயம் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு இருக்குது. ஒரு 4,000 to 5,000 rupees ஆகும் அதுக்கு. ஸோ அதெல்லாம் சேர்த்து அங்கே சம்பாவனை எல்லாம் கம்மி தான் அங்கே. ஸோ இவாள் தான் வராள். ஸோ இவாளுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒருத்தருக்கு 500 ரூபா கொடுத்தா கூட ஒரு 10 பேருக்கு 11 பேருக்கு வருவா. ஸோ வந்தால் கூட ஒரு 5,000 rupees ப்ளஸ் மாலை கீழே அத்தியாயம் அது ஒரு 5,000 ரூபா. 5 10 அதுவும் ஒரு 15,000 ரூபா. இல்லை முடிஞ்சிடும். அது 15 20 ரூபா வரும் மொத்தம் இங்கே மேல் முதலம்பேட்டுக்கு. அதில் கலெக்ஷனாக பண்ணலாம். அதை ஒருத்தர் பண்ண முடியாமல் இருந்தால் கூட 200 பேர் கலெக்ட் பண்ணியும் பண்ணலாம். அதை சுவாமி என்ன வச்சுருக்கா தெரியல, அதை பார்க்கலாம். அதை சரி, இன்னைக்கு காசி விஸ்வநாதர் திருமால் முருகன் ஆலயத்தில் புக்காக எடுத்து 17ஆம் தேதி இந்த மாதம். அதே மாதிரி 8ஆம் தேதி டிசம்பர் மாதம் அரியத்தூரில் சகசர சங்காபிஷேகம். அதே நாளில் மேல் முதலம்பேட்டில் ருத்ராபிஷேகம் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது. அது அது யாருக்கு பிராப்தம் தெரியாது. அது ஜஸ்ட் ரியலி டு தி வியூவர்ஸ். ஸோ யாருக்கு பிராப்தம் இருக்கோ அவள் பண்ணட்டும். அது இதை சொல்லி இப்போ நம்ம வி ஆர் கோயிங் டு சப்ஜெக்ட். இப்போ காஞ்சி காமாட்சியினுடைய 3 படங்களை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது அம்பாள் பச்சை கலர் பட்டுப்புடவையோட உட்காந்துட்டுருக்கா. இங்கே பட்டுப்புடவை தான் கட்டுறா. இப்போல்லாம் ஒவ்வொரு படவையும் கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு ஆகும். இது அந்த காலத்து கொண்டையராஜு போட்ட படம். இந்த படம் தான் பெரிய படமாக எங்கள் குருமாதா வச்சுருந்தா. ரொம்ப லட்சணமாக இருக்கும் அது.
இது மூலஸ்தான விக்கிரகம். அது பச்சை, சிகப்பு, மஞ்சள் 3 விதமான இதில் புடவையில் காட்சி அளிக்கிற அம்பாள். ஸோ இப்போ சப்ஜெக்ட் காமாட்சியை பற்றி தான் என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். பரமாச்சாரியார் 1965 வருடம் மகாபெரிவா காஞ்சிக்கு அருகே உள்ள சந்தைவேலூர் என்ற கிராமத்தில் முகாமிட்டிருக்கும் போது ஒரு அன்பர் பெரிவா முன்னிலையில் தியாகையரின் விநாயகனி கீர்த்தியை பாடினார். இந்த பாடலில் வரும் சுஜனாக என்பதை பலர் சுஜனாங்க என்று பாடி வருகிறார்கள். அது தவறு என்று குறிப்பிட்ட பெரியவா சுஜனாக என்ற பதத்தை பின்வருமாக விளக்கினார். உலகத்தில் நல்லவராக இருக்கும் பலரை பார்த்து நாம் இவ்வளோ நல்லவர்கள் இப்படிலாம் கஷ்டப்படுகிறார்களே என்று சொல்லும் வகையில் நிறைய நடக்கிறது அல்லவா? இதற்கு காரணம் அவர்களோட பூர்வ ஜென்ம பாபம்தான். அதிலிருந்து அம்பாள் அவர்களை விடுவிக்கிறாள் என்பதை தான் சுஜனாக மோசினி என்று ஐயர்வாழ்ன்றது தியாகையர்வாள் சொல்லியிருக்கிறார். சுஜன என்றால் நல்லவர்கள், அக என்றால் பாவம். சுஜன ப்ளஸ் அக சுஜனாக. அதன் பின்னர் இந்த பாடல் குறித்த பெரியவா குறிப்பிட்ட விஷயங்கள் இப்போ பார்க்கலாம். விநாயகுனி பலது புரோபவே நினு வினா பேபுலவம்மா அநாதரட்சிகி ஸ்ரீ காமாட்சி சுஜனாக மோசினி சங்கரி ஜனனி அப்படின்னு இந்த பாடல். இந்த கீர்த்தனையில் அநாதரட்சகி காமாட்சி என்று கொண்டு போயிருக்கும் விதம் அப்படியே மனதை கவுகிறது. உன் குழந்தையான பிள்ளையாரை ரட்சித்து போல என்னையை ரட்சி, உன்னை விட்டால் தெய்வம் யாரம்மா? அநாதைகளை ரட்சிப்பவள் தான் நீ, நல்ல ஜனங்களுடைய பாபத்தை களைபவளே, சங்கரியை தாயே என்று அர்த்தம். காமாட்சி என்றால் ஆச்சாரியாலயை நிறைக்காமல் இருக்க முடியுமா? அதனால தான் சங்கரி என்று போட்டியிருக்கிறார் ஐயர்வாள். பரம பக்தர், அத்வைதத்திலும் ரொம்ப பிடிமானம் உள்ளவர். அவர் உபனிஷத் பிரம்மேந்திரால் இன்ஃப்ளூயன்ஸ்க்கு வந்தவர். ரமபக்தி அத்வைதத்தில் கொண்டு இருப்பதை அங்கங்கே பாடியிருக்கிறார். அத்வைதத்தில் நிர்குண பிரம்மம் என்று சொல்வதற்கும் சுகுண பிரம்மம் சொல்வதற்கும் இடையில் உள்ள நாத பிரம்மத்தை ஐயர்வாள் உபாசனை செய்து கொண்டிருந்தார். அதில் முக்கியமாக அந்த நாத வித்தியைக்கு மூலமாக சிவனைத்தான் வைத்துக் கொண்டிருந்தார். சங்கீத சாஸ்திரத்தையே அப்படிதான். அதில் முக்கியமாக சிவனை சங்கர நாமத்தினாலே பாவனை செய்திருக்கிறார். நாதாது மனிஷம் சங்கரம், நாதோபாசனை சங்கரா என்று சொல்லிவிட்டு அதன் பின் தான் நாராயணன் என்று சேர்த்திருக்கிறார். இந்த விஷயங்கள் ஒரு புறம் இருக்கட்டும். காஞ்சிபுரத்தில் காமாட்சியை பாடும்போது எத்தனைக்காக விநாயகர் ரட்சத்தை ஆரம்பிப்பேன் என்று போது என்னையை ரட்சித்து சொல்லியிருக்கிறார். விநாயகத்தை எப்படி ரட்சணா பண்ணார் அப்படின்னு கேட்கிறார். பெரியவா இவ்வாறு கேட்டது ராகணபதி அண்ணா. அது குறித்து தன் யோகங்கள் விட்டார். அவை பின்வருமாறு. ஐயர்வாள் ஸ்ரீரங்கத்திற்கு போய் ஸ்ரீரங்க பஞ்சரத்னம் என்று சொல்லப்படும் 5 கிருதிகளை பாடியிருக்கிறார். திருச்சிக்கு பக்கத்தில் லால்குடிக்கும் போய் அங்கே உரையும் அம்பாள் மீதும் லால்குடி பஞ்சரத்னம் என்றும் 5 கிருதிகளை பாடியிருக்கிறார். ஸ்ரீரங்கத்திற்கும் அவ்வளவாக பிரசித்தி இல்லாத லால்குடிக்கும் போனவர் ஜம்புகேஸ்வரத்துக்கு திருவானைக்காவுக்கு போகாமல் இருந்திருக்க மாட்டார். அங்கே ஆச்சாரியால் அம்பாளுக்கு தாடங்க பிரதிஷ்டை செய்து அதன் பின்னரும் அவர் முழுவதுமாக சமணமாகி இருப்பாளோ மாட்டாளோ என்று நினைத்து அவருடைய பார்வை செல்ல பிள்ளையார் மீது பதிந்து விட்டதால் தானாகவே குளிந்துவிடும் என்ற எண்ணத்தில் அவளுக்கு எதிரே பிள்ளையாரை பிரதிஷ்டை செய்த விஷயம் கேள்விப்பட்டிருப்பார். அந்த விஷயம் மட்டும்தான் அவர் மனதில் நன்றாக பதிந்திருக்கலாம். காஞ்சிபுரம் வரும்போது இங்கே அம்பாளை சமரப்படுத்த அம்பாள் ஆச்சாரியார் அவளுக்கு எதிரே ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை செய்தார் என்று கேட்டவுடனே ஜம்புகேஸ்வரர் ஞாபகம் வந்திருக்கலாம். அதனால்தான் விநாயகினி என்று ஆரம்பித்தார் தெரியவில்லை என்றார். இதன் பின்னர் எனக்கு என்ன தோணித்துன்னா என்று ஆரம்பித்த பெரியவா தியாகையரின் விஜயம் பற்றி தன் யூகத்தை விளக்கினார். தியாகையர் வந்திருப்பார், கேட்டிருப்பார், பார்த்திருப்பார் என்றெல்லாம் பெரியவா யூகமாக சொன்னார். எனினும் தியாகையர் காஞ்சி விஜயத்தை பெரியவர் நேரில் பார்த்தது போலவே வர்ணித்ததாகவும் எனவே தியாகையர் வந்தார், கேட்டார், பார்த்தார் என்பதை உண்மை நிகழ்ச்சியாக நாம் புரிந்து கொண்டதாகவும் ராகணபதி அண்ணா எழுதியிருக்கிறார். தொண்ட மண்டலம் பெயர் காரணம். சில தொண்டை மண்டலம் தொண்ட மண்டலம்னு சொல்லணும். தொண்டை மண்டலம் கிடையாது. ஐயர்வாள் கோபுரத்தில் வாசத்தில் நுழையும் போதே வேறு எந்த கோவிலும் இல்லாத விதத்தில்
வலது பக்க தூணில் ஒரு நர்த்தன விநாயகரை பார்த்திருப்பார். உள்ளே வந்த அவர் நேரே சிந்தூர விநாயகர் பார்த்திருப்பார். உள்பிரகார ஆரம்பத்தில் வலது பக்கம் ஆதிசேஷன் என்ற சன்னதி, நாகவடிவில் இருக்கும் சுப்பிரமணிய சுவாமியை ஆதிசேஷன் சொல்வது. அங்கேயும் சின்னதாக ஒரு விநாயகர் பிம்பம் பார்த்திருப்பார். அங்கிருந்து உள்ளே போனால் ஜெயஸ்தம்பம் தாண்டிய உடனே சுவரில் ஒரு சிறிய பிள்ளையார் படைப்பு சிற்பம், பக்கத்திலேயே நன்றாக முழு சிற்பமாக இருக்கும் இன்னொரு பிள்ளையார். பிரதேசம் வரும்போது பள்ளியருக்கு நேரே பெரிதாக இஷ்டசித்தி விநாயகர் உட்கார்ந்து பார்த்திருப்பார். உற்சவ காமாட்சி சன்னதியின் வாசலின் இரு பக்கமும் பிள்ளையார் சுப்பிரமணியர். அங்கிருந்து மேற்கில் பார்த்தால் தெரியும் மூல காமாட்சி சன்னதி, வெளிச்சுவரியும் பிள்ளையார் சுப்பிரமணியர் பார்த்திருப்பார். ஐயர்வாளை போன்ற ஒரு பெரியவர் எங்கேயோ திருவையாற்றிலிருந்து வந்திருக்கிறார் என்பதால் அர்ச்சகர் அவர்களுக்கு மரியாதை பண்ணி கூடவே இருந்து சுற்றி காட்டி தரிசனம் செய்து வைத்திருப்பார்கள். அதுபோல கூட வந்தவர்கள் உற்சவ காமாட்சி சன்னதிக்கு ஆண்டும் போது இங்கே மௌனமாக போக வேண்டும், ஏனெனில் இங்கே துண்டீர மகாராஜா தமன் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவருடைய பிம்பத்தையும் காட்டியிருப்பார்கள். இந்த இடத்தை தாண்டியதும் ஐயர்வாள் அது யார் துண்டீர மகாராஜா என்று கேட்டிருப்பார். அர்ச்சகர்கள் அவர்தான் இந்த பிரதேசத்தின் முதல் ராஜாவாக இருந்த ஆகாச பூபதியின் பிள்ளை. குழந்தை வரம் வேண்டி ஆகாச பூபதி அம்பாளை நோக்கி தவம் செய்து அடைந்த புத்திரர். அம்பாள் சாட்சா தன் குழந்தை கணபதியை தான் பிறப்பித்தாள். அதனால்தான் அவருக்கு துண்டீரர் என்ற பெயர் வந்தது. துண்டம் என்றால் தும்பிக்கை, வக்கர் துண்டர் என்ற பிள்ளையாரை சொல்கிறோமே, அந்த துண்டீர பெயரில் தான் இந்த பிரதேசத்திற்கு துண்டீர மண்டலம் என்ற பெயர் வந்தது. அதுதான் தமிழில் தொண்ட மண்டலம் என்று ஆனது என்று சொல்லியிருப்பார்கள். அதாவது கோவில் மட்டுமல்ல, இந்த சீமையே பிள்ளையார் விசேஷம் கொண்டது என்பதை ஐயர்வாள் கண்டு கொண்டிருப்பார். ஆகாச பூபதி கணேச அவதாரமான துண்டீரருக்கு ராஜாவாக பட்டாபிஷேகம் பண்ணி மட்டுமில்லாமல் சாட்சாத் அம்பாளை மூல கணேசருக்கு அங்கேயே ராஜ்யாபிஷேகம் பண்ணியதாகவும் ஐதீகம் உண்டு. ஈஸ்வர தாபத்தினால் அம்பாள் ஈசனை விட்டு பிரிந்து மறுபடியும் அவரை அடைவதற்காக காஞ்சிபுரத்தில் பிருத்திவிலிங்கம் பிடித்து வைத்து பூஜை பண்ணினாள் என்று கேள்விப்பட்டிருப்போம். அப்போது அம்பாளை சோதிப்பதற்காக சுவாமி அங்கே வெள்ளத்தை பெருக்கி விட்டார். அப்பொழுதும் அம்பாள் நகராமல் லிங்கத்தை கிரிக கட்டி தழுவினாள். அப்படியே இருந்து விட்டாள். உடனே சுவாமியை அவளுக்கு காட்சி அளித்தார். அப்போது அம்பாள் தபம் செய்தவுடன் தர்மங்களும் பண்ணினாள். ஐயன் அளந்த இருபடி நாடி கொண்டு 32 அறங்களை வளர்த்தான் சொல்லப்படுறது. எண்ணாங்கு அறம் என்று பண்டைய தமிழ் நூல்களில் இருக்கும். அதாவது 32 தர்மங்கள். மனிதர்களுக்கு செய்யும் அன்னதானத்தில் இருந்து வாயில்லா ஜீவன் ஒரு மாடு அதுக்கு அரித்தால் சொரிந்து கொள்வதற்கு உதவியாக ஆதியீண்டு குற்றி என்று கல் நட்டு வைப்பது நமது 32 தர்மங்களில். தவத்துடன் இந்த தர்மங்களை அம்பாள் தான் பண்ணினாள். சுவாமியை திரும்ப சேர்ந்த பின்னரும் இந்த தர்மங்களை அங்கே தொடர்ந்து பரிபாலிக்க வேண்டும் என்று நினைத்தார். அதனால்தான் தானே அப்படி செய்யாமல் பிள்ளையாருக்கு ராஜாவாக பட்டம் கட்டினார். தர்ம பரிமாணம் செய்து கொண்டிருந்து வைத்தாள் என சலபுராணத்தில் இருக்கிறது. ராஜகணபதி என்று சேலம் முதலிய ஊர்களில் பிள்ளையார் இருந்தாலும் இங்கேதான் அவர் சுய உருவத்தில் அம்பாளாக பட்டம் கட்டப்படும். பிறகு அவதார உருவத்தில் மனித அரசனாக பட்டம் கட்டப்படும் ராஜாவாக இருந்திருக்கிறார். இந்த வித்தாந்தத்தையும் ஐயர்வாள் கேட்டு, அதனால்தான் அவருமே ஒரு ராஜா, தியாகராஜர். தொடர்ந்து மேற்கில் திரும்பி பிரதேசம் போகும்போது ஐயர்வாள் காலத்திற்கு முன்பே தஞ்சாவூருக்கு போய் சாமா சாத்திரியிடம் நிறைய பாடல்கள் கற்றுள்ள பங்காரு காமாட்சியின் காளி சந்நிதியை பார்த்திருப்பார். அங்கே வாசலில் 2 பக்கமும் பிள்ளையார் சுப்பிரமணியரை கண்டிருப்பார். கற்பக வாசலில் அதே போல் 2 பேரும் அவரை வரவேற்றிருப்பார்கள். அவர் மூலஸ்தானத்தில் அம்பாளத்தை தரிசித்து கொண்ட போது ராமர் தான் அவருக்கு இஷ்ட தெய்வம் என்றாலும் அடுத்ததாக அம்பாளிடமும் அவருக்கு நல்ல பக்தி. திருவையாற்றில் தர்மசம்பர்த்தினி, திருவத்தியூரில் திருவசுந்தரி முதலிய பற்றி அவர் கொட்டியிருக்கும் கிருத்திகளை பார்த்தால் தெரியும். அவர் திருவையாற்றின் தர்மசம்பர்த்தினி சன்னதியிலும் பின்பக்கத்தில் வரும் என்று சொல்ல கட்டிக்கிறேன். அதனால்தான் நம் அம்பாளை தரிசிக்கும் போது உருகித்தான் போயிருப்பார். மனந்திரைந்து போனது வாய் திறந்து பாடாமல் கூட போயிருக்கலாம். இவர் பாடாவிட்டால் என்ன, அர்ச்சகர்கள் அங்கே நன்றாக ராகம் போட்டு அர்ச்சனை செய்வார்கள். பாட்டு என்றாலே அம்பாளுக்கு ஒரு பேராசை என்றால் கானலோலுப்பா என்று அவளுக்கு சகசநாமத்தில் லலிதாசனத்தில் பெயர் உண்டு. காமாட்சி அர்ச்சக பரம்பரை என்று தஞ்சாவூருக்கு போய் பங்காரு காமாட்சிக்கு பூஜை செய்து கொண்டிருந்தவர்கள் குடும்பத்தில் சியாமா சாஸ்திரிகள் பிறந்தார்.
அர்ச்சகர்கள் அழகாக ராகபாவத்துடன் பாடி ஐயர் வாழ்க்காக அர்ச்சனை செய்திருப்பார்கள். அர்ச்சனை முடிந்த பின் ஒரு ஸ்லோகமும் அந்த அர்ச்சகர் பாடியிருப்பார் என்று. அது என்ன ஸ்லோகம்? பஞ்சகமாக ஒரு அம்பா ஸ்தோத்திரம் உண்டு. ஒவ்வொரு ஸ்லோகமும் மாம் அம்பாபுர வாசினி பகவதி ஹேரம்ப மாதா, அதாவது விநாயகரின் தாய் ரட்சிப்பாளாக என்று முடியும். நான் அவர் பரமாச்சாரியர் சொல்கிறார், நான் சிறுவனாக இருக்கும்போது காமாட்சி மீது மடத்தின் மீது பக்தியாக இருப்பவர்கள் அந்த 5 ஸ்லோகங்களை ஒன்றை குழந்தைகளுக்கு கூட சொல்லிக் கொடுப்பார்கள். என்னென்னா, கல்யாணி கமனீய சுந்தரபபு காத்யாயினி காளிகா காலஷியாமள மேசக திதிமதி காதி திரிபஞ்சாட்சரி காமாட்சி கருணாநிதி கலிமாவாரண்யாதி தவானலாம் யாம் மாம் அம்பாபுரவாசினி பகவதி ஹேரம்ப மாதாவது கல்யாணி கமனீய சுந்தர் பபு காத்யாயினி காளிகா காலஷியாமள மேசக திதிமதி காதி திரிபஞ்சாட்சரி காமாட்சி கருணாநிதி கலிமாலாரண்யாதி தவானல மாம் அம்பாபுரவாசினி பகவதி ஹேரம்ப மாதாவது. அம்பாள் மங்களமே வழிபடுத்தவள், காண்போரை பரவசப்படுத்தும் அழகிய கூந்தலை உடையவள். அவளே காத்தியாயினி, அவளே கருப்பு நிற இருள் தேவதையாக காளி. பஞ்ச தசாட்சி மந்திரத்தால் இருக்கப்படும் லலிதா மகாத்ருசுந்தரி அவளே. காருண்யமே வடிவத்த காமாட்சி. கலியின் தாமசமும் தீமையும் ஏற்படுத்தும் பாதகங்களை முற்றிலும் சாம்பலாக்கும் பேராற்றல் மிக்க அக்னி. அம்பாபுரத்தில் வசிப்பவளும் விநாயக அனுமான அவள் என்னை ரட்சிப்பாளாக என்று பாடிருக்கார். பெரிய சாகீத கத்தியா வந்திருக்கும் போது நம் கோவிலின் சங்கீத சிறப்பையும் காட்டி அவளும் ஆசீர்வாதம் வாங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக அர்ச்சகர் நன்றாக பாடி காட்டியிருப்பார். கல்யாணி என்ற ஸ்லோகத்திலேயே வருவதால் கல்யாண ராகத்திலேயே பாடி காட்டியிருப்பார் அப்படின்னு சொல்கிறார். இதுவரை கண்ணால் அநேக கணேச மூர்த்திகளை பார்த்தவர் இப்போ காதால் அந்த பிள்ளையாரின் அம்மாமான அம்பாளின் ரசனையை பிரார்த்திக்க ஸ்லோகத்தை கேட்டதும் அவர் மனத்தில் நன்றாக இறங்கியிருக்கும். தரிசனமான குங்கும பிரசாதம் கொடுக்கும்போது அதை அரூபலட்சுமிக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டுத்தான் இட்டுக்கொள்ள வேண்டும் என்று அர்ச்சகர்கள் சொல்லியிருப்பார்கள். அந்த பக்கவாட்டுக்கு அழைத்து கொண்டு போயிருப்பார்கள். ஐயவர்களை அரூபலட்சுமி அழைத்து கொண்டு போவார்கள். அங்கே தெற்கு முகமாக சௌபாகிய கணபதி என்று ஒன்று உட்கார்ந்திருப்பதை காட்டியிருப்பார்கள். அந்த உள் அங்கணத்திலேயே தெற்கு முகமான சந்தான கணபதி என்று வேறு ஒரு இருப்பதையும் பார்த்து மொத்தத்தில் ஒன்றும் பெரிய கோவிலாக இல்லாவிட்டாலும் திரும்பும் இடமெல்லாம் கணபதிபதியாக இருக்கிறது என்று நினைத்தவாறு சன்னதியில் இங்கு வந்திருப்பார். ஆச்சாரியா சன்னதியில் அவரை மரியாதை பண்ணி ரொம்ப பெரியவர்களுக்கு இப்படி பண்ணுவார்களோ அந்த மாதிரி மரியாதைகள் செய்து வெளியனுப்பதாக அழைத்து கொண்டு வரும்போது ஜெயசம்பத்துக்கு வந்தால் ஆரம்பத்தில் வரும் பிள்ளையாரே இங்கே முடிவாகவும் சம்பத்துக்கு மேற்கு பக்கமும் கொண்டு பார்த்திருப்பார். இவரை பார்த்து வேண்டிக் கொண்டால் அம்பாள் தரிசன பலன் சித்திக்கும். பரசித்தி விநாயகர் என்றே இவருக்கு பெயர் என்று அர்ச்சகர் சொல்லியிருப்பார்கள். அடே அப்பா, இங்கே பிள்ளையாருக்கு இத்தனை மகிமையா? அம்பாளை பார்ப்பதற்கு முந்தியும் 3-4 பிள்ளையார்களை பார்த்த பிறகு இன்னும் 3-4 பிள்ளையார என்று ஆச்சரியப்படுத்திக் கொண்டே ஐயரவர் தரிசனம் எடுத்திருப்பார். அதனால தான் அந்த பாட்டை பாடிப்பார்னு வருது. பொங்கிய சாகித்யம். பின்னர் உபனிஷத் பிரம்மேந்திரா மடத்தில் ஆகாரம் பண்ணி கொண்டிருக்கும் போது அம்பாளை தரிசனம் பண்ணியதுதான் அவரது அடிமனத்தில் சுழன்று கொண்டே இருந்திருக்கும். அத்துடன் அவருடைய கருணைக்கு விசேஷமான பாத்திரமாகி கோவில் முழுவதும் அநேக இடங்களுடைய பிள்ளையாருடைய பாக்கியத்தை நினைத்து பார்த்திருப்பார். பாக்கியக்காரர்களின் முதல் ஸ்தானத்தில் இருப்பவர் அல்லவா. அந்த மதியம் அவர் மனதில் காமாட்சியை பற்றி சாகித்யம் பற்றி கொண்டு வந்திருக்கும். அப்பொழுது அந்த விநாயகருடைய பாக்கியமும் முந்திக்கொண்டு அவர் வாக்கில் முதலில் வந்து அந்த பிள்ளையாரை போலவே என்னையும் நினைத்து கிருப்பை பண்ணிடியம்மான் பாடிப்படுகிறார். என்ன அழகான கற்பனை! பரமாச்சாரியார் அப்படியே லயிச்சு சொல்லியிருக்கார். அப்படியே காமாட்சி அந்த இது ஆகாச பூபதி காஞ்சிபுரத்தை ஆண்ட ராஜா, அவனோட மனைவி குழந்தை இல்லை. அவர் புத்திரகாமாட்சி பண்ணும்போது பிரம்மதேவத்தை வந்து தாமரைப்பூ மேலே போடுறார். கீழே வரும்போது குழந்தையாக வருது. அது கேட்ச் பிடிச்சிக்கிறா. அது குழந்தை ஒரு 11 நாள் கழிச்சு தொட்டில் போடும்போது அன்றைக்கே பேச ஆரம்பிச்சது. அப்படி தான் துண்டீரன். இப்போ காசிக்கு போனால் கூட
விஸ்வநாத சன்னதிக்கு முன்னாடியே அந்த தெருவில் வரும் துண்டீர கணபதினு உட்காந்துருக்கும். ஒரு 4 ஃபீட் உயரத்தில் ஆரஞ்சு கலரில் இருக்கும். அது பார்க்கலாம் நம்ம. இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம விநாயகருக்கு ரொம்ப முக்கியத்துவம் தமிழ்நாட்டில், எஸ்பெஷலி காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோவில் சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்து அந்த மாதிரி பண்ணப்பட்டிருக்கு. இந்த விநாயகரின் காமாட்சி இணைத்து தான் பார்க்குறோம் நம்ம எப்பயுமே. இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நமஸ்காரம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.